இன்று உங்களுக்கான கர்த்தருடைய வார்த்தை. என் கை அவனோட உறுதியாய் இருக்கும். சங்கீதம் 89:21. ஈசாயின் மகனாகிய தாவீது குறித்து நாம் வேதாகமத்தில் பார்க்கிறோம். யூதா கோத்திரத்தை சேர்ந்த இவன், பெத்லகேமில் பிறந்ததான இவன் சிறு பிராயம் முதல் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த சமயத்திலே ஒரு நாள் சிங்கமும் கரடியும் இவனுடைய ஆடுகளை கொல்லும்படியாக எதிரிட்டு வந்தனர். அந்த சமயத்தில் கர்த்தருடைய கரம் இவனை உறுதியாய் பிடித்து கொண்டிருந்தபடியால் இவன் பராக்கிரமசாலியாயிருந்து அந்த ஆடுகளை காப்பாற்றி சிங்கத்தையும் கரடியையும் பீறி போட்டான் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல சவுலுடைய அரண்மனையிலே இவன் சுரமண்டலம் வாசிக்கிற சமயத்திலே சவுல் இவனுக்கு எதிராக எத்தனையோ தரம் எழும்பினாலும் கர்த்தருடைய கரம் தாவீதோடு கூட இருந்தபடியால், உறுதியாய் இருந்தபடியால் எந்த ஆபத்தும் எந்த தீங்கும் ஜீவனுக்கு எதுவும் வராதபடிக்கு கர்த்தர் ஒவ்வொரு நாளும் தாவீதை தப்புவித்து கொண்டே இருந்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, நீங்களும் ஒருவேளை உங்களை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல ஓநாய்கள் உங்களை சூழ்ந்து கொண்டு உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம், பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். உங்களோடு உடன்படிக்கை பண்ணினதான கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கை உங்களோடு உறுதியாய் இருக்கிறபடியால் எந்த சேதமும் எந்த நாசமும் சொல்லுங்க, வேதமாசியுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.